சிவகாமி உண்மையெல்லாம் அன்பு கண்மணிகிட்ட சொன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாட்டி எல்லாத்தையும் கோவிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆனால் வெண்ணிலா நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு ஒரே சந்தேகம். இந்த சிவகாமி உண்மையிலேயும் நடக்க முடியலையா? இல்லாட்டி நடிக்கிறாங்களா? அவங்களால பேச முடியுமான்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அவங்க சொல்லி தான் அந்த பாட்டி வந்து அன்பு கண்மணியும் சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ராமாலாம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. இன்னும் அந்த ஸ்வேதா வேற அந்த சிவகாமி பேசுனது நடந்ததெல்லாம் பார்த்தேன்னு வேற சொன்னாங்க. ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்குதே! நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க. இங்க சிவகாமி யாருமே இல்லாததுனால வீட்டுக்குள்ள நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சிவகாமி ரூமுக்கு போறாங்க. சிவகாமி கதவு திறந்தோனயே பார்க்கும்போது ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. நடந்து போறதெல்லாம் பார்த்துட்டு. உடனே சிவகாமியும் வெண்ணிலா பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டு ரூம்குள்ள வர்றாங்க. வெண்ணிலா சிவகாமி கிட்ட போயிட்டு, "நல்லா ட்ராமா பண்றீங்க. இதெல்லாம் உங்களோட நாடகம் தானா? உங்கள போய் இந்த வீட்ல உள்ள எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே! நினைச்சேன் எனக்கு அப்பவே தோணுச்சு. நீங்க இப்படி நாடகம் ஆடி அன்பும் கண்மணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அது இப்ப தான் தெரியுது. உங்க நாடகத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. உடனேவும் இங்க சிவகாமி இருந்துட்டு, "உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உன்ன பத்தின உண்மைய எல்லாத்துக்கிட்டயும் நானும் சொல்றேன்" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. "என்ன எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு வெண்ணிலா கேட்டதும், "நீ கண்மணிய ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ஆள செட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அதுல நான் தான் தெரியாம போய் விழுந்துட்டேன். இந்த உண்மைய எப்படியாவது நானு அன்பு கண்மணிகிட்டயும் சொல்லுவேன் கண்டிப்பா. ஆனா இப்ப நான் நடக்கிறது, பேசுறதெல்லாம் தெரிஞ்சா கண்மணி கண்டிப்பா வீட்ட விட்டு போயிடுவா. அதுக்காக தான் வந்து நான் எல்லார் முன்னாடியும் நடக்காமலும், பேசாமலும் இருக்கேன். அன்பு கண்மணிய நான் சேர்த்து வைக்காம விடமாட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இப்படி அடிபட்டும் இன்னும் உங்க திமிரு அடங்கவே இல்லல. அன்பு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுனால தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்றேன்ட்டு வெண்ணிலா வேகமா போறாங்க. நீ என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒண்ணும் அந்த நேரத்துல அன்பு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அன்பு வெண்ணிலா சிவகாமி ரூம்ல இருந்து வெளியில வரத பார்க்குறாங்க. "நீ எதுக்கு எங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஆன்டி கஷ்டப்படக்கூடாதுல்ல. நீங்க எல்லாரும் வெளியில போயிட்டீங்க. அதனால ஆன்டிய நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு வெண்ணிலா சமாளிக்கிறாங்க. இது சரியில்ல எப்படின்னு நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.